வணக்கம். டேஸ்டி ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பட்டாணி குழம்பு. காஞ்ச பட்டாணி வச்சு ரொம்ப சூப்பரான குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து அதை நைட்டே ஊற வச்சு இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செஞ்சிங்கன்னா அந்த பட்டாணியோட தோல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரே மாறிடும். அதனால் இப்போ பாத்திரத்தில் செய்ய போகிறோம். இந்த பாத்திரத்தில் இந்த பட்டாணியை சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பட்டாணி இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் 10 நிமிஷம். அந்த பட்டாணி நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இது 10 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 100 கிராம் கத்திரிக்காயும் ஒரு முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா வீட்டில் அரைச்ச 1 டேபிள் ஸ்பூன் மசாலா பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். இந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அந்த காய்கறியும் வேகணும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம இன்றைக்கி 1 சில் தேங்காய் எடுத்துருக்கோம். அதை குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஒன்ஸ் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் புளி தண்ணி சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி நிறைய சேர்த்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி உப்பும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கன்சிஸ்டன்சியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.